விருந்தினராக வருகை தந்திருக்கிறோம் முனைவர் முருகலிங்கம் ஐயா அவர்களுக்கு நமது தலைவர் சண்முகையா அவர்கள் கொண்டாடி போட்டு சிறப்பிக்கிறார்கள். நம பார்வதி பதையே மகாதேவா. நமது திருமணத்தின் கண்காணிப்பாளர் திரு சொரிமுத்து ஐயா அவர்களுக்கு நமது தலைவர் ஐயா அவர்கள் கைவழி கழகத்தின் துணைத் தலைவர் எம் முருகன் ஐயா அவர்களுக்கு செம்மையா அவர்கள் பொன்னாடை போட்டுகிறார்கள். தீபதையே மகாதேவா. சிறப்பாக தொகுப்புரையாற்றி வரும் விஜயலட்சுமி அவர்களுக்கு சங்கரவடி நடை போட்டி கௌரவிக்கிறார். திரு கண்ணன் ஐயா அவர்களுக்கு நம்ம தலைவர் ஐயா அவர்கள் கொண்டாட போட்டுகிறார்கள். கண்ணன் ஐயா அவரே திரு ஆவடையப்பன் ஐயா தேவா. அவ்வாறே ஆவடையப்பன் ஐயா, திரு சுப்பிரமணியன் ஐயா ஆகியோரும் கொண்டாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறார்கள். துணைத் தலைவர் திரு நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு நமது தலைவர் ஐயா அவர்கள் கொண்டாடை படுத்துகிறார்கள். துணை செயலாளர் ஐயா முருகன் ஐயா அவர்களுக்கும் தலைவர் ஐயா அவர்கள் கொண்டாடப்படுத்துகிறார்கள். அம்பை அறக்கட்டளை திருக்குறள் அறக்கட்டளை திரு புன்னைவனன் ஆரம்பநாதன் ஐயா அவர்களுக்கு திரு ஐமுருகன் ஐயா அவர்கள் கொண்டாடை போட்டு சிறப்பிக்கிறார்கள். அடுத்தபடியாக தலைமை உரை. பாடினால் திருமுறை, பேசினால் சித்தாந்தம் என்று தன் வாழ்வியலை அமைத்துக் கொண்டிருக்கும் நமது பெரும் தலைவர் ஆதீன சைவ சித்தாந்த அறிஞர், பல சித்தாந்த மையங்களின் பேராசிரியர் சைவ திரு சண்முகையா அவர்கள் தலைமையுரை ஆற்றும்படி அவருடைய திருவடிகளை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். எமைப்பொழுது நன்னஞ்சு நீங்காதான் தாழ்வடத்தி உலகம் உடனுரை பாவனாசுவாமி வழியறிமை கொண்ட நான்கி சமேத சிவன் திருப்பத்தில் வழிகள் சிறமேற்கொண்டு முக்தி பஞ்சாக்கர சற்சூர்மை
ஆதீன குலதெய்வமாக விளங்குகின்ற மாதவ சிவஞான யோகிகளுடைய மதவெளிகளை மனதிலே கொண்டு நம்முடைய சைவ ராஜதானியாகி திருவாவூரில் இருந்து சைவ செங்கோல் உச்சி வருகின்ற 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளை சிறுகரணங்களால் வணங்கிக் கொண்டு இந்த திருக்கைலாய பரம்பரை திருவாவூரை ஆதீனத்து மாதவ சிவஞான முனிவர் அவர்கள் இந்த சைவ தமிழ் உலகு செய்த தொண்டு சொல்லற்கரிய அவர் இன்றைக்கு 240 ஆண்டுகளுக்கு முன் திரு அவதாரம் செய்த அருளிய இந்த சிங்கை நகரில் அவர் உபதேசம் செய்தருடைய காஞ்சி அவர் திருவடி பேர் எழுதிய திருவாவணத்துறை அவருடைய ஞானாசிரியர் வேலப்பதேசிகர் திருவேலிப்பள்ளி வேறெடுத்த வேலூர் ஆகிய இடங்களிலே இன்றைக்கு இந்த குரு பூசை குருமகா சன்னிதானத்தினுடைய ஆணைகளை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பெருமையை முறையாக சொல்ல முடியாது. ஏன்னா அது முறைக்கு அப்பாற்பட்டது. அது பற்றித்தான் வள்ளுவப் பெருந்தகை நன்றி செய்தல் என்றோ உரைத்தல் என்றோ கூறாது, அறிதல் என்று சொன்னார். அதனால அவங்க இந்த தமிழுக்கும் சைவத்துக்கும் செய்த அந்த தொண்டு நாம் உயிர் உள்ள அளவு அவர் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பூசை என்பது அதுதான். ஒரு மொழிகளை சிந்தித்து அதன்படி நடக்க முற்படும். அதுதான் நாம் அவருக்கு இந்த சிவஞான முனிவருடைய பெருமைகளை எல்லாம் அவரை படித்து பார்ப்பவர்கள் தான் தெரியும். அவருடைய சித்தியார் உரையில் பாடியங்கள், அவருடைய சொல் நயம், கருத்து ஆடல்கள் இதெல்லாம் கண்டு கண்டு வியப்பதாகத்தான் இருக்கு. அவர் அந்த மாபாடியத்தில் அவர் சொல்கிற அந்த முறையெல்லாம் மைகண்டார் செய்தது வெறும் வாத்திக படிப்பு அல்ல. அந்த வாத்திக படிப்பு கத்திய ரூபமாகவும் பத்திய ரூபமாகவும் இருந்தாலும் அது எல்லாம் உரை செய்யுள் அவ்வளவு ஆழம். அதனால இன்றைக்கு அவருடைய குருபூசை நாள், அவர் திருவடி பேர் நாள். அன்றைக்கு அவருடைய நூலை சித்திப்பது என்பது நமக்கு பெரும்பேர் நல்வதாக. இன்றைக்கு இங்க பேச வந்திருக்கிற அந்த தலைப்பு அந்தமில்லாத ஆனந்தம். ஆனந்தம் சொன்னாலே ஆ என்பது உபசர்ப்பன், அந்தம் என்பது நிறைவு, அறிவின் நிறைவிலே ஏற்படுகின்ற ஒரு உணர்வு, அது ஆனந்தம். இன்பம் என்று சொல்வது கருதியதை கைகூடிய இடத்தில் தோன்றுகின்ற ஒரு உணர்வு, அது வினைவழி வருவது, இந்த உணரால் அனுபவிக்கப்படுகிறது. ஆனால் ஆனந்தமோ அது வினை கடந்து வருவது, நித்த பொருளாகிய அறிவால் அனுபவிக்கப்படும். அதனால் அது எல்லையில்லாததாக இருக்கிறது, அந்தமில்லாத ஆனந்தம். அந்த ஆனந்தம் அது ஆன்மாவினுடைய இயற்கை. அந்த இயற்கை எய்தப்படுதலை எல்லா நூல்களும்
சொல்வது அதுதான். சிவஞான போத சித்தி எல்லா ஞான நூல்களும் அதைத்தான். எனவே இந்த சிவஞான போதத்தில் பிற்பகுதியில் அனுபவ பகுதியில் நாம தீட்சை அதுக்கு தகுதி பெற்றது. அதனால அந்த தகுதி பெற்று அந்த ஞான பூஜையை ஏற்றுதல், அந்த ஞான பூஜையை எப்படி ஏற்றணும்னு சொல்லி அதனால வருகிற பயன் வாச வீடு சுவர்க்கு அங்கே அந்த ஆனந்தத்தை பெறுவதைத்தான் சொல்றாரு. இதைத்தான் உண்மை நெறி விளக்கம், உண்மை விளக்கம் எல்லா நூல்களும் ஒரே கதை. அந்த உமாவதி அந்த சிவபிரகாசம் 10வது பாட்டை சொன்ன மாதிரி எல்லாம் ஞானம் கிடைத்ததுக்கு நிறுத்தம். எல்லாம் அந்த ஞானம் ஒரே ஒரு குறிக்கோள் தான். அதனால அந்த ஞானம் என்பது அது அம்மை பகார் அம்மை சொல்லும் போதே அது வெள்ளியிடத்தில் சொல்லும். அப்பா அப்படின்னா அது வள்ளியிடத்தில். எனவே அதைத்தான் அப்பர் சுவாமிகளும் அம்மையை சொல்லும் போது வேய் அவர் குழலை சொல்லும் போது அது பெருந்தாள் சடை முடிவே என்று அவர் சடையினுடைய இறுக்கத்தை இவள் குழை என்பார். அவருடைய மென்மை இங்கே வந்திருக்கிறதும் பார்த்தா அந்த அம்மைமார்கள் தான் மென்மையானவர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஞானத்துக்கு முதல்ல அந்த கல்லாகி நெஞ்சுருக்கி மெய் தகவையெல்லாம் பிடித்து ஓதி அந்த நெஞ்சு அதான் காதலாகி கசிவு, அந்த கசிவு வந்தாதான் இருக்கும். பசிதான் ருசியை தரும். எனவே நாமெல்லாம் மிகுந்த பசியோடு இருக்கிறோம் அந்த ஆனந்தத்துக்காக. அதனால உங்களை காலந்தாழ்த்தாது அந்த ஆனந்தத்தை வயிறார உண்டு அனுபவிக்க வேண்டுமான வேண்டிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அந்த அந்தமில் ஆனந்தத்தை பருகுவதற்காக, அதனுடைய அருமையை வெளிப்படுத்துவதற்காக இங்கு சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் செந்தமிழ் சீராளர் சைவத்திரு கல்யாணி சிவகாமிநாதன் தலைமை ஆசிரியர் பணி நிறைவு. இளஞ்சி மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றவர்கள். பல இலக்கிய மேடைகளை அலங்கரித்தவர்கள். அவர்கள் இன்று நமது தலைவர் ஐயா சொன்ன மாதிரி இந்த குருபூசை நன்னூலில் அந்தமில்லா ஆனந்தத்தை பற்றி பேசுவது என்பது மிக்க பொருத்தமுடையதே. அன்னார் அவர்களின் திருவடிகளை வணங்கி இந்த சொற்பொழிவினை ஆற்றும்படி சைவநெறி கழகம் வேண்டிக் கொள்கிறது. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லை என்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உயிரை தரச் செய்த நால்வர் கொன்றாள் என் உயிர் துணையே. திருக்கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் வாய்மை பயில் வெண்ணெய் மெய்கண்டான் வாய் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோ மெஞ்ஞான பாதவாகி உயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூழி வாழ்க மாதோ என வாழ்த்தி 24வது திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி
மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை வழங்கி இறைவன் திருவருள் துதித்து இன்றைய சைவ நெறிக் கழகம் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 244ஆம் ஆண்டு குரு பூஜை விழா மாதவ சிவஞான மாமுனிவர் அவர்களுடைய குரு பூஜை விழா. இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சைவ வித்யாநிதி சைவ திரு க. சண்முகம் ஐயா அவர்களுடைய திருத்தாடை வணங்கி இங்கே வருகில் இருந்துள்ள திருவாவூரை ஆதீன சைவ சித்தாந்த வகுப்பினுடைய இயக்குனர் திரு கந்தசாமி ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி இங்கே அருமையாக திருமுறை விண்ணப்பம் செய்த மூதுவார் மூர்த்திகள் இந்த அரங்கு தொடங்குவதற்கு முன்னால் இறை வணக்கம் பாடிய மூதுவார் மூர்த்திகள் இருக்கும் கோமதி நாயம் ஐயா அவர்கள் அருமையாக தொகுப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சைவ திருமதி விஜயலட்சுமி அவர்கள் இங்கே அருமையாக நான் எதிர்பார்க்கவில்லை. ஐயா அவர்கள் இங்கே வந்து அழகு செய்து கொண்டிருக்கின்றார்கள். திரு முருகலிங்கம் ஐயா அவர்கள் பேராசிரியர் முனைவர் அவர்களையும் வணங்கி இந்த சிற்றுரை அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நேரம் குறைவாக இருக்கிறது. எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் வைத்திருக்கக்கூடிய தாடை பற்றி பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நாஞ்சில் நாடன் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் இந்த நூலுக்கு வந்து மதிப்புரை வழங்குவதற்கு 5 நிமிடம். அவர் மேடைக்கு ஏறும் பொழுது அவர் கையில் ஒரு 20 பக்கத்துக்கு தாள் வச்சிருந்தார். அவர் பேச கொடுத்த நேரம் 5 நிமிடம். உடனே அவர் பார்த்து வந்த உடனே சொன்னார், நான் வைத்திருக்க தாளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். 5 நிமிட உரை என்றாலும் நான் அதற்கு குறிப்பெடுப்பது வழக்கம். அந்த குறிப்பை எல்லாம் நான் ஆவணப்படுத்திக் கொள்வேன். அதற்காக நான் எடுத்த குறிப்புகள் தான் 20 பக்கம். ஆனால் 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விடுவேன் என்று அவர் சொன்னார். அதுபோல நான் இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு அவனருளாலே அவன்தான் வணங்கி என்பது போல இந்த சிவஞான சுவாமிகளுடைய திருத்தலத்தில் நான் இங்கு வந்து பேசுவது என்பது எனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே மாதவ சிவஞான மாமுனிகள் அவர்கள் சொன்னது போல அவர்களை புரிந்து கொள்வதற்கெல்லாம் இவர்களை போன்ற பெரியவர்கள் நமக்கு உறுதுணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தடவை வழிகாட்டினா போதாது, மாறி மாறி அவர்கள் நமக்கு சொன்னாதான் சிவஞான மாமுனிகளுடைய பொருள் நமக்கு ஓரளவு அந்த லேசாக அகல் விளக்கு ஏற்றுவது போல நமக்கு தெரிய வரும். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பினை நல்குவதனால் நான் சில குறிப்புகளை அதிலிருந்து எடுத்து இனிமேல் கொஞ்சம் நல்ல ஆழமாக படிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான். அதனால நீங்க தாளுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அவன் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிடுவோம். அவர்கள் சொன்னது போல இன்று நாம் குரு பூஜை தினத்தில் சிவஞான மாமுனிகளுடைய பெருமைகளை சிந்திக்க வேண்டும், அவருடைய கருத்துக்களை சிந்திக்க வேண்டும், அவர் காட்டிய வழிக்கு நம்முடைய மனதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு அரிய வாய்ப்பினை இன்று கிடைக்கப்பட்டதைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். இங்கே வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது, கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி. ராவணன் இறுதிப்போர், அந்த இறுதிப்போர் நடத்தும் பொழுது பல கணைகளை எல்லாம் தொடுத்து கொண்டிருக்கிறார். ராமன் எதிர்கணை தொடுக்கவே இல்லை. ராவணன் கொடுக்கக்கூடிய கணைகளுக்கெல்லாம் தடுப்பு, அதாவது டிஃபென்ஸ் சொல்லுவோம்ல, ராமன் வந்து அஃபென்ஸ் எடுக்கல. ராவணன் எடுத்துக்கொண்டிருக்கிறத பூரா தடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாம் தடுக்கப்பட்டு கொண்டிருந்தவொடனே ராவணனுக்கு ஒரு வேகம் வந்து என்ன செய்தா, மாயப்படைகளை ஏவுகிறான். அந்த மாயப்படைகள் வந்து ராமனை அழித்து விடும் என்ற ஒரு
வேகத்துல அதனுடைய சக்தி ஆற்றல் அதிகம் என்று ராவணன் ஏவுகிறான். அப்ப ராமபிரானுடைய தேரை ஓட்டி கொண்டிருந்த மாதிரி என்ற அவனுடைய தேர்ப்பாளன் சொன்னா, ராவணனுடைய இந்த மாய அம்புகள் தான் சீறி பாய்ந்து வருகின்றன. இவன் சிரித்து கொண்டே சொன்னான், இருப்பு கம்மியற்கு இழைநுழை ஊசி ஒன்று இயற்றி இருப்பின் கோடி விலை சொல்லும் பதவி என விடுத்தான். அப்படின்னு திருப்பி சொல்றேன், இருப்பு கம்மியற்கு இழைநுழை ஊசி ஒன்று இயற்றி இருப்பில் கோடியார் விலை என கொள்ளும் பதவியின் விட்டான் என்று சொல்லும் பதவியின் விட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சாதாரண பேசுற பழமொழி, கொல்ல நுழையில ஊசி வைக்கிறது சொல்லல, இருப்பில் கம்மி இருக்கு அப்படின்னா இரும்பு தொழில் செய்யக்கூடிய கொல்லர் இடத்துல இடைநுழை ஊசி ஒன்று செய்து, ஒரு ஊசியை செய்து இது அபூர்வமான பொருள் என்று வைத்துக்கொண்டு இருப்பில் ஆசையினால கோடி விலை என்று சொல்லி விற்க வந்தவன் போல ராவணன் மாயப்படிகளை இவன் மீது ஏவுகிறான். ஏன்னா ராமனே ஒரு மாயவன், திருமால். இந்த மாயவன் அவன் போய் மாயப்படைகளை ஏற்றுகிறான் என்று சொல்லி அவன் ஒரு மாதவி ஒரு ஏளனமாக ராமனுடைய படைகள் சீர்வரவுடைய படைகளுக்கு ஒரு விவரம் சொல்லுகிறான். அது மாதிரி இது ஞான பூமி, அதிலும் சிவஞான பூமி, மாதவ சிவஞான மாமுனிகள் தோன்றிய பூமி. அது மட்டுமல்ல, சிவஞான போதத்திற்கும் முன்னாலே இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த நூல் என்று சொல்லக்கூடிய ஞானாமிர்தம், அந்த நூலை தோற்றுவித்தது திருவாரீஸ்வரத்திலே வாழ்ந்த வாகீச முனிவர். அவர் இங்கு வாசம் செய்த இடம். இந்த சித்தாந்தங்கள் மட்டுமில்ல, சொல்லும் பொழுதே சொல்லுவோம், சைவமும் தமிழும் தடை தீர்ந்து ஓங்குக என்று சொல்லுவோம். தமிழ் பிறந்த இடமே இங்க. அதை தோற்றுவித்த அகத்தியன் வாழ்ந்த பூமி, அவருடைய சஞ்சாரம் செய்த பூமி. இத்தனை ஞான பூமியில ஐயா போன்ற அறிஞர்கள் மூலம் நீங்கள் சிவஞான போதத்தை எல்லாம் பெற்று கற்று சிறந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள்லாம் சிறந்திருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியில நான் ஏதோ சிவஞான போதத்தை கண்டுபிடிச்சுட்டு மாதிரி ஊசிவிக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்திருக்கிறது. அதனால இந்த ஞான பூமியில நான் பேசுவது ஒரு சாதாரண, இவர்களெல்லாம் இங்கே பேசுகிறார் என்றால் ஒரு குழந்தையினுடைய மழலையை கேட்பதற்கு விருப்பம் உடையவர்கள் போல இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பெரியவர்கள். இவர்களுக்கு முன்னால், சூரியனுக்கு முன்னால் ஒரு சுடர் விளக்கு போல நான் இங்கே அமர்ந்து கொண்டு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் வந்த சில கருத்துக்களை உங்கள் முன் எடுத்துச் சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் இன்பம் என்பதற்கும் ஆனந்தம் என்பதற்கும் சில விளக்கம் கொடுத்தார்கள். இன்பம் காமம். அப்ப இன்பம் என்பதற்கும் காமம் என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. காமம் என்ற சொல் ஒரு உயர்ந்த புகழ். நாம இப்போ அதை ஒரு இழிவாக நினைக்கிறோம். வள்ளுவருடைய காமத்துப்பால் என்பதை கூட நாம இன்பத்துப்பால் என்று சொல்வதில் கொஞ்சம் அது ஒரு நாகரிகமாக சொல்வது போல நினைத்து கொண்டு சொல்கிறோம். ஆனால் அது காமத்துப்பால் தான். காமம் என்பதற்கும் இன்பம் என்பதற்கும் என்ன வித்தியாசம்னா, நம்முடைய ஐம்புலன்களில் ஓரொரு புலன்கள் அனுபவித்து இன்பம் பெற்றால் அது இன்பம். மக்கள் உடல் தீர்ந்தல் மெய்க்கு இன்பம், அவர் சொற்கேட்டல் செவிக்கு இன்பம். ஆனால் காமம் என்பது ஐம்புலன்களும் இணைந்து தன்னை மறந்து உணர்ந்து நிலைத்த ஒரு இன்பத்தை பெறக்கூடிய செயல் காமம். அதான் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஒன்றொடியால் கண்ணே உட என்று அதற்கு விளக்கம் கொடுத்தார் வள்ளுவர். ஆனால் அது ஒரு சிற்றின்பம், அதனால் அது ஒரு சிறுமையாக பேணப்படுகிறது. அதனாலதான் காம வயப்பட்டதை நாம் கொஞ்சம் கீழாக அதை பார்க்கணும். ஆனந்தம் என்பது ஐயா சொன்னது போல அது ஒரு பிறர்க்கரிய ஒரு மகிழ்வு, என்றென்றும் நிலையான இருக்கக்கூடிய மகிழ்வு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எது ஆனந்தம் என்று தெரியாமல் நாம நடமாடி கொண்டிருக்கிறோம். இது கிடைத்தால் நமக்கு மகிழ்ச்சி. ஒன்றொன்றை நாம நினைத்து இதனால் நாம் மகிழ்ச்சி அடையலாம், இதனால் மகிழ்ச்சி அடையலாம் என்று நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நம்ம ஒன்றொன்றா தேடி போகிறோம். சாதாரணமா இருக்கும் பொழுது
கல்வி கற்றால் மகிழ்ச்சி, கல்வி கற்று வேலை கிடைத்தால் மகிழ்ச்சி, வேலை கிடைத்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்தால் ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கை அமைந்து குழந்தைகள் மழலையை பெற்றால் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இந்த ஒவ்வொரு மகிழ்ச்சியும் நீங்க கடக்கும்போது பாருங்க, ஒன்னொன்னையும் ஒரு சலிப்பு இல்லையா? ஒரு சின்ன இதாக சொல்றேன், இந்த சபையா இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்வதற்காக சொல்கிறேன். ஒரு 2 நண்பர்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நல்லாக படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், நிறைய கை நிறைய சம்பளம் வாங்கணும், அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கிடைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருந்தார். அதில் ஒரு நண்பர் நல்ல படித்தார், நல்ல வேலைக்கு வந்தார், நல்ல அழகான பெண்ணை திருமணம் செய்தார். ஓராண்டு கழித்த அந்த 2 நண்பர்களும் சந்திக்கும் பொழுது அவன் சொன்னான், ஒரு நண்பன் சொன்னான், டேய் நீ கொடுத்து வச்சவன்டா, நீ நினைச்ச மாதிரியே படிச்ச, நினைச்ச மாதிரியே வேலை கிடைச்சது, நினைச்ச மாதிரி அழகான மனைவியும் பெற்றார் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் சும்மா அதெல்லாம் நினைவுபடுத்தாத அப்படிங்கிறதான் திருமணமானது. எது மகிழ்ச்சி என்று நினைத்தாலும் இப்போ அது அவனுக்கு ஒரு பெரிய மாற்றமாக தெரியுது. நீ வேண்டா திருமணம் பண்ணிடாதா அப்படின்னு அவனுக்கு ஒரு அட்வைஸ் வேறு பண்ணுறான் திடீர்னு. இவனுக்கு என்னதானே, ஏன்டா இப்படி ஆச்சு, 1 வருஷத்துக்குள்ள ஏன் சலித்துக் கொள்கிற என்று அவன் கேட்க, உடனே அவன் சொன்னான், இந்த மாதிரி ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் ஒருத்தர் பார்க்குறாங்க, ரொம்ப ஒரு வயோதிகர், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. டேய் திருமணமாகி அவர்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாரு பாரு, நீ ஏன் அவ்வளவு வாழ்க்கையை 1 வருஷத்துக்குள்ளே சலித்துக் கொள்கிறாய் என்று அந்த பையன் சொல்றான். உடனே அவருக்கு கல்யாணம் ஆகியிருக்காதுடா, அதான் அவர் சிரிச்சுட்டு இருக்காரு அப்படிங்க. உடனே வா நேர்ல போய் கேட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னா, ஐயா திருமணம் ஆகிட்டார். அவர் சொன்னாரு திருமணம் ஆயிட்டு. உடனே இந்த பக்கத்தோட மனைவி உயிரோட இருக்கான்னு கேட்டு இவன் தயங்குதான். உடனே இந்த பெரியவர் தான் இப்ப தம்பி சும்மா கேட்க வேண்டியதை கேடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் திரும்பிக்கண்ணா, ஐயா ஒன்றும் இல்லை, தப்பா நினச்சிக்கிறாங்க, உங்கள் துணைவியர் நல்ல சௌக்கியமா ஆரோக்கியமா இருக்கிறாரு, பிறகு எப்படியா நீங்க இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, இதுதான் உங்களுடைய டவுட்டா, வேற ஒன்றும் இல்லை, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். நாம கோபம் வந்தால் நம்மளுடைய அமைதியவே கெடுத்துவிடும். அதனால நானும் என் மனைவியும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்கள் வாழ்ந்து வருவதால் நான் இப்போ சிரிச்சுட்டு இருக்கேன். என்னையா ஒப்பந்தம் செய்தீங்க? நான் என் மனைவியிடம் சொன்னேன், திருமணமான முதலிலேயே சொன்னேன், கோபம் என்பது மிகவும் கொடூரமானது, அதனால அது பிளவுகளை ஏற்படுத்திவிடும், அதனால அதை வளர விடக்கூடாது. உனக்கு கோபம் வந்தால் நான் சற்று வெளியில் சென்று வந்து விடுகிறேன், எனக்கு கோபம் வந்தால் நீ அமைதியாக இருந்து விடு, நாம் கோபத்திலிருந்து வாழலாம். இந்த உடன்படிக்கையை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னோம். இது எப்படியா கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சொன்னா, திருமணமான 3வது நாள் என்னுடைய மனைவிக்கு கோபம், அன்னைக்கு வெளியில வந்தவன் இன்னும் நான் உள்ள போனேன், அவன் மகிழ்ச்சி, அவன் எது மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டு அவன் இவ்வளவு தூரம் சம்பாத்தியம் பண்ணணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் கிட்ட நினைச்சானோ அது அவனுக்கு கடைசியில மகிழ்ச்சியை தரல. இதை நாம நிறைய இடத்துல அனுபவிச்சிருப்போம். இது வந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம், அது வந்ததுனால பெரிய வினைகள் வந்துடும் இல்லையா? எதையெல்லாம் நாம நாடி சென்றோமோ அதெல்லாம் நமக்கு ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் அன்றாட வாழ்வில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் மாணிக்கவாசகர் பெருமான் சொன்னார், திணை துணை உள்ளதோர் பூவினின் தேன் உண்ணாதே, நினைக்கும் தோறும் காணும் தோறும் அனைத்திலும் உன்னிகிட ஆனந்த தேஞ்சுவையும் குனிப்புடையான் கடலுக்கே சென்றுதாய் போத்தும்பி என்று போத்தும்பியில பாடினார். அப்ப இதெல்லாம் சிற்றின்பங்கள், இவை மகிழ்ச்சி தருவன, ஆனால் அந்த மகிழ்ச்சி நமக்கு நிலையானது இல்லை. ஆனா ஆனந்தம் என்பது நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது உயிரால் அனுபவிக்கப்பட வேண்டும். அவர்கள் தான் சொன்னார், நம்ம உயிர் அனுபவிக்க வேண்டும். இந்த உயிர் குணங்கள் என்பதுல ரொம்ப நம்மளை இழுத்து கொண்டு செல்வது எப்போதுமே
வள்ளுவர் சொல்லுவான், நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று சொல்லுவான். நம்முடைய சிற்றறிவு நன்றின்பால் நம்மளை செலுத்தார். எதெல்லாம் வேண்டாமோ அதன்பால் நம்ம எளிதாக நாம் என்ன செய்வோம், ஈர்க்கப்படுவோம். அதுதான் ஆணவ மலம் என்று சொல்லுவோம், மறைக்கிறது. நம்மை உண்மை நெறிக்கு செல்ல விடாமல் நம்மை மறைத்து கொண்டிருக்கக்கூடியது ஆணவம். அப்ப அந்த ஆணவ மலம் இறைவனுடைய கருணையினால் வாழ்வியல் இதனால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய 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 உயிரானது பக்குவம் அடைந்து கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப நாம் செய்யக்கூடிய வினைகள், வினைகளுடைய பயன்கள் நம்மை தொடர்கின்றன. அந்த வினையை எல்லாரும் கட்டாயமாக நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஆண்டவனாலேயும் நாம் வினைய அவருடைய எதிர்த்து தப்புவதில்லை. நம்முடைய சித்தாந்தங்கள், நம்முடைய புராணங்கள் எல்லாம் அதை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. முழுமுதல் கடவுளாக நாம் வணங்கக்கூடிய சிவபெருமான் என்னானார்? அவர் பிரம்மகத்தியாக பிரம்மனுடைய தலையை கிள்ளியதற்காக அந்த கபாலம் அவருடைய கையில ஒட்டிக்கிட்டது. அதை எப்படா வெளியில விடலாம் சொன்னா, நீ பலி தேட வேண்டும், எல்லாத்துட்டையும் போய் பிச்சை எடு, அப்பதான் அந்த கபாலமானது கையை விட்டு போகும் சொன்ன உடனே சிவபெருமான் அப்படியே எல்லா இடத்துலையும் போய் பிச்சை எடுக்கிறார். அது எல்லா தேவார பாடங்களையும் பலி குழந்தாய் அப்படின்னு பாடுறோம். இது ஔவையார் பாடினா. அந்த வினை தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த வினை தான் நம்ம இழுத்து செல்கிறது. அந்த வினை பயனாக தான் நமக்கு நன்மை தீமைகள் வருகின்றன, உள்ள மகிழ்வுகள் வருகின்றன, தீமைகள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன எல்லாம் பார்க்கிறோம். அப்ப ஔவையார் பார்த்து சிவபெருமான பார்த்து கேட்ட ஒரு பாடல் பாடின. என்ன சொன்னா அப்படின்னா, உனக்கு தொண்டு செய்வதற்கு உழைப்பதற்கு மைந்தர்கள் இருக்கிறார் இல்லையா? உனக்கு தொண்டு மைந்தர்கள் யாரு? முருகனும் பிள்ளையார். தொண்டு செய்ய மைந்தர்கள் உண்டு. அடுத்தாற் போல விலங்கு கங்கை நீர் பாய்ச்சல் உண்டு. விலங்கு கங்கை நீர் பாய்ச்சல் அவருக்கு இருக்கு. நன்னிலமும் உண்டு. நின்னிடத்து பால் பாய்க்குவது நீங்காது இருக்கின்றார். இவ்வளவுக்கு உனக்கு ஆள் துணைக்கு இருக்காங்க. மேற்பார்க்க மைந்தர் உண்டு. விலங்கு கங்கை நீர் பாய்ச்சல் உண்டு. நன்னிலமும் உண்டு. நின்னிடத்து பால் பாய்க்குவது உடன் இருக்கின்றார். உடம்பு கூடயே இருக்கிறார். பால் பாக்கியவதி பார்வதி லட்சுமி. அவள் செல்வத்தை தரக்கூடியவள், அவளும் இருக்கிறார் பார்வதி. பலி குழந்தாய் இருந்தும் பலி குழந்தாய். ஏன்னு தெரியுமா? ஏற்பார்க்கு இடாமல் என்றோ பெருங்கோயில் குறைபவனே அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, உன்கிட்ட நாங்கள்லாம் அதைத்தான் இதைத்தான் இங்க கெஞ்சி நின்று மனம் உருகி அழுது உன்ட்ட அதை கேட்கிறோம் இதை கேட்கிறோம். நீ ஆனா எங்களுக்கு தரமாட்டங்க. நீ ஏற்பார்க்கு இடாததுனால நீ இப்படி இவ்வளவு செல்வம் இருந்தும் பலிக்கு கொண்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஔவையார் சொல்றான். யார? சிவபெருமான். இப்படி எவ்வளவு உரிமையோடு சுதந்திரமாக இறைவனோடு பேசக்கூடிய சமயம் நம்முடைய சமயம் என்பதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மேற்பார்க்க மைந்தர் உண்டு. விலங்கு கங்கை நீர் பாய்ச்சல் உண்டு. நன்னிலம் உண்டு. இந்த நன்னிலம் நல்ல நிலம்னு வச்சுக்கலாம். நன்னிலம் என்பது ஒரு தலம். நன்னிலத்துல இறைவன் இருக்கிறான். நின் இடத்துங்கிற ஓங்கிட்டன்னு வச்சுக்கலாம். உன்னுடைய இடபாகத்து என்று வைத்துக் கொள்ளலாம். நின் இடத்து பார்க்கியவதியும் உண்டு. பார்வதியும் இருக்கின்றாள். இருந்தும் பலிக்கு உழன்றாய். ஏற்பாருக்கு இடாமல் அன்றோ பெருங்கோயில் உறைபவனே அப்படின்னு ஔவையார் விளையாட்டாக சொல்கிறார். அப்போ வினை நன்றாக செய்தால் நாம் மகிழ்வாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்பவும் அந்த பயனும் நமக்கு ஒரு பிப்ரவரி தான். நிலையான இன்பத்தை அது தருவது இல்லை. இதை இன்னொன்று சிலர் என்ன சொல்றோம் அப்படின்னா, தீவினை நல்வினை ரெண்டு வினை இருக்கு. அப்புறம் நல்வினை இப்ப சில சமயங்கள்ல நம்ம உலகத்துல இப்ப பாக்குறோம். கோயில்ல உண்டியல் எதுக்கா பணம் அவ்வளவு சேருது. திருப்பதியில போய் பார்த்தோம்னா 1000 கோடி 2000 கோடி உண்டியல்ல போடுறாங்க. இன்னும் சில பேர் பிராயச்சித்தம் செய்து அதான் செய்யறாங்க. எதற்காக செய்யறாங்க? ஏதோ தீய வழியிலையோ ஏதோ ஒரு பாவம் செய்யறான். அதை நல்ல வழியில செய்தா அது என்ன செஞ்சிடும்? தீந்துரும் அப்படின்னு நினைச்சு செய்யறான்.
ஐயா சொன்னதுக்கு இப்போ வர்றேன். சிவஞான சுவாமிகள் அதை பார்த்து சொல்றார். நாம் என்ன நினைக்கிறோம்? நல்வினைன்னு ஒன்று இருக்கு, தீவினைன்னு ஒன்று இருக்கு. நாம ஏதாவது தீவினை செய்தா அதுக்கு பிராயச்சித்தமா 4 பேருக்கு உதவி செஞ்சிருவோம், அல்லது தவறான வழியில சம்பாத்தியம் பண்ணா 2 கோயிலுக்கு நல்ல ஒரு அன்னதானத்தை போட்டு விட்டுருவோம், அப்ப அதுக்கு இதை என்ன செஞ்சிடும், ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இந்த நல்வினை தீவினை என்பது இருவினை. சித்தாந்தத்துல இருவினை ஒப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இருவினை ஒப்புக்கு சிலர் விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுந்தன் உபசுந்தன் கதையாக ஒன்றுக்கொன்று அழியும் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. இந்த சுந்தன் உபசுந்தன் அப்படிங்கிறது என்ன? 2 அரக்கர்கள். நிகும்பன் என்பவனுக்கு பிறந்தவர் இரணியன் வதத்திற்கு பிறகு அந்த குலத்துல தோன்றிய நிகும்பனுக்கு குழந்தைகளாக பிறந்தவர் சுந்தன் உபசுந்தன். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க கடும் தவம் புரிஞ்சு என்ன செஞ்சான்னா, பிறர் யாராலும் எங்களுக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்ட்டு அவன் தவம் செய்தான். அவன் தவம் செய்தவன் நல்ல கடும் தவம் செய்து இறைவனுடைய பிரம்மாவினுடைய வரத்தை பெற்றான். உங்களுக்கு பிறர் எந்த உயிராலும் இறப்பு வராதுன்னு பெற்றுட்டான். அந்த வரம் பெற்று செக்யூரிட்டி கிடைச்சுன்னு வச்சுக்க, பாதுகாப்பு கிடைச்சாச்சு அப்படின்னா மக்கள் என்ன செய்வாங்கன்னா அடுத்ததான் சீண்டி பார்ப்பான், அல்லது என்னென்ன அநியாயம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்து பார்ப்பான் இல்லையா? அதே மாதிரி இவர்களுக்கு யாராரையும் மரணம் இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப துன்புறுத்த ஆரம்பிச்ச உடனே என்ன செஞ்சாங்கன்னா, தேவர்கள் எல்லாம் வேண்ட இறைவன் மீண்டும் என்ன செய்யணும்னா திலோத்திமை என்ற ஒரு அழகிய பெண்ணை படைத்தான். இந்த திலோத்திமையை பிரம்மன் எப்படி படைச்சான்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அழகான பொருள்கள் இருந்தும் எள்ளளவு 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 எடுத்து ஒரு அழகான பொருளை செய்தார். திலம் என்று சொன்னாலே எள்ளுன்னு அர்த்தமா. அப்ப திலோத்துமைன்னா உலகத்தில் உள்ள அழகில் இருந்து எள்ளளவு எள்ளளவு எடுத்து அவ்வளவு அழகையும் திரட்டி செய்த ஒரு அழகான ஒரு தேவதையாக திலோத்துமை தோன்றினார். இவள் நந்தவனத்துல பூப்பறித்து கொண்டு பொழுது இந்த சுந்தனும் உபசுந்தனும் போறான். 2 பேரும் ஒருத்தர் இடதையை பிடிச்சுக்கிட்டான், ஒருத்தன் வலதையை பிடிச்சுக்கிட்டான். இந்த பெண்ணின் காரணமாக இருவருக்கும் சண்டை. 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் என்ன செய்தார்கள், அழிந்து விட்டார்கள். இது போல இந்த நல்வினையும் தீவினையும் அழிஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அன்று சிவஞான சுவாமிகள் அந்த உரையில அந்த சுந்தன் உபசுந்தன் கதையாக முடியும் என்பார் என்பது அற்றன்று அப்படின்னு சொல்லி அதை விளக்கமா சொல்லி, நல்வினை ஆனாலும் தீவினை ஆனாலும் அதன் பயனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அந்த நல்வினை தீவினை என்பதை நாம் நினைத்து நாம் இதனால் இந்த பயன் கிடைக்கும் என்று நாம் எண்ணி செய்தோம் என்றால் அதன் பயனை அடைவதற்காக மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். அப்ப எங்கிருந்து ஆனந்தம் வரும்? நல்வினை செஞ்சா மகிழ்ச்சி வந்துடும் நினைக்கிறோம்ல, மீண்டும் மீண்டும் பிறவினால் இந்த பிறவி என்பதுதான் ஒரு பெரிய துன்பம் தானே. அப்ப இருவினை ஒப்பு என்றால் என்ன? நீ செய்த நல்வினையால் வரக்கூடிய இன்பத்தினாலோ பயனாலோ, நீ செய்கின்ற தீவினையால் கிடைக்கக்கூடிய துன்பத்தினாலோ இடர்பாடுகளினாலோ உன்னுடைய மனம் எந்த சலனமும் இன்றி இருக்கக்கூடிய நிலைக்கு பேர்தான் இருவினை ஒப்பு என்பதை சுவாமிகள் ரொம்ப அருமையா அதை எடுத்து சொல்லி இருவினை ஒப்புல தலைப்புல சொல்லுவாங்க. அந்த அருமையான அந்த நினைப்பு நமக்கு வரணும் வேண்டும் என்று சொன்னால் நாம் பக்குவப்பட வேண்டும். ஆன்மா இருவினை ஒப்பு பெற்று நல்வினை தீவினை இவற்றால் வரும் பயன்கள் இரண்டையுமே ஒன்றாக பாவிக்கக்கூடிய மனநிலை என்று வருகிறதோ அன்றுதான் நாம இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்களில் இருந்து நாம கொஞ்சம் விலகி கொண்டு வருகிறோம். இதற்கு பிறகு சித்தாந்தம் பேசணும்னா நிறைய அதற்கு விளக்கங்கள் இருக்கு. சத்தினிபாதம் என்று சொல்லுவோம். அதைக்கும் சுவாமிகள் சொல்வார். சத்தினிபாதம் என்று சொன்னால் திருவருள் வீழ்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறோம். அப்ப சிவஞான மாதவ சிவஞான கோயில்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத வீழ்ச்சி என்று ஏன் சொன்னார்கள்? இந்த வார்த்தை ஏன் வீழ்ச்சி என்ற வார்த்தை
திருவருள் நிகழ்ச்சி என்று சொல்லலாம்ல, அல்லது திருவருள் வழங்கல் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் இது வீழ்ச்சி என்று வந்தது என்பதற்கு சுவாமிகள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றார். இந்த கூட்டம் நடந்திருக்கு, திடீர்னு இங்கிருந்து ஒரு கல் டபக்குன்னு வந்து விழுதுன்னு வைங்க, உடனே நாம என்ன செய்யறோம், அந்த இடத்துல பதறி உடனே இந்த இடத்தை விட்டு விலகிறோம். இதே போல திருவருள் உனக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏதேனும் ஒரு திடீர் நிகழ்ச்சி உன்னுடைய மனதிலோ உன்னுடைய அறிவிலோ தென்படக்கூடிய வகையிலே அவர் இயற்ற, அதன் மூலம் உன்னுடைய பந்த வாசம் இதனால் வரக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து நீ நீங்கும் அறிவை விழிப்புணர்வுடன் பெறக்கூடிய அருளை செய்வதுதான் அந்த திருவருள். அதனாலதான் சத்தினி பாதம் என்பதை திருவருள் வீழ்ச்சி என்று, அந்த வீழ்ச்சி என்ற வார்த்தை சொன்னது. நமக்கு கெடுதல் போல தோன்றலாம், ஆனால் அது உனக்கு அருளாக வந்து உன்னை உயிரிக்கக்கூடிய வகைக்கு வந்து சேரும் என்பதுதான் சத்தினி பாதம் என்பதை திருவருள் வீழ்ச்சி என்று சொல்லால் அவர்கள் குறித்தார்கள் என்பது சுவாமிகள் வந்து நமக்கு அருமையாக விளங்கி சொல்கிறார். இப்போ இந்த மன பரிபாகம் பெற்று நாம் இழிலா ஆனந்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பக்குவப்பட்டு அந்த ஆன்மாவானது நல்வினை நான் செய்கிறேன் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் எல்லாமே சிவன் செயல் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வுக்கு வந்த பிறகுதான் நமக்கு ஒரு பக்குவ நிலை வரும். அந்த பக்குவ நிலை வருவதற்கு நாம் பல படிகளாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறதா இந்த திருமுறைகள். இதெல்லாம் நமக்கு அதை நோக்கி நம்மை இட்டு செல்லக்கூடியவை. அப்படி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எல்லா செயலும் சிவன் செயலே என்று எண்ணக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு எளிதில் வந்துவிடாது. ஏனென்றால் அது அவ்வளவு தூரம் நம்மளை விட்டு நான் தான் என்ற ஒரு தன்மை நம்மை விட்டு எளிதாக என்ன செய்யாது, நீங்கிவிடும். அது நீங்குவதற்கு அருள் பாலிக்கணும். அப்படி நீங்கி மலபரிபாகமற்ற நல்ல முறையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு இறைவன் அந்த பேரானந்தத்தை அருளுகிறான் என்பதை 10வது சூத்திரம், சிவஞான போதத்தினுடைய 10வது சூத்திரத்துல ரொம்ப அருமையாக அதை சொல்லுவோம். அது 10வது சூத்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை அன்றே. என்னைக்கு நாம எப்படி நினைத்து நாம இந்த மகிழ்ச்சியை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வினையை செய்யறோம்ல, ஒரு பலனை எதிர்பார்த்து வினையை செய்யறோம், அந்த பலன் கிடைக்கணும்னு மகிழ்ச்சியை அடையும். அது இல்லாமல் வந்தாலும் வேண்டும் போனாலும் போட்டோம், அதை பத்தி எதுவுமே நம்மளுடைய இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றுமே செய்யல அப்படிங்கிற பக்குவ நிலைக்கு வந்த பிறகு அவனே தானே ஆகிய அந்நெறி. இதுல அவனே தானே ஆகிய என்ற ஒரு பதத்தை வகுப்புல நடத்தினாதான் ஒரு 2 மணி நேரம் 3 வகுப்புல கூட நடத்தலாம். அதாவது அந்த உயிர் தன்னை தான் என்று எண்ணாமல் தானே தலைவன் என்ற நிலைக்கு அந்த பார்வையை நாம் செலுத்த வேண்டும். அவ்வளவு ஒன்றி போக வேண்டும். அந்த பக்குவ நிலையை தான் அந்த 10வது சூத்திரம் விளக்குகிறது. அவனே தானே ஆகி நம்ம உடனாக இருக்கிறார், வேறாக இருக்கிறான், எல்லாம் சொல்லுவோம். இந்த சிவன் நம்மோடு எப்படி இருக்கிறான்? மகாகவி பாரதியார் பரசிவ வெள்ளம்னு ஒரு பாடல் பாடி இருக்கிறார். அதுல சிவனுடைய தன்மையை ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறார். உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டா அதனை தெய்வம் என்பார் வேதியரே. உள்ளும் புறமும் தானாகி உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டா அதனை தெய்வம் என்பார் வேதியரே. காணுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பு அந்த வெள்ளம். அந்த வெள்ளம் எப்படி கிடைக்கும் அதே சொல்றார். இல்லை எல்லை பிரிவு அற்றதுவாய் யாதிலும் ஒரு பத்திரதாய் உளது இளது என அறிஞர் என்றும் மையல் எழுதுவதாய் தூள் அணுக்களாய் சூக்குமமாய் சூக்குமத்தில் சாலவும் நுண்ணியதாய் தன்மையெல்லாம் தானாகி
தன்மை ஒன்றில்லா தான் பலவாய் நிற்பதுவே அப்படின்னு எல்லா நிலையிலையும் அந்த விளக்கிக்கிட்டே வந்து இந்த வெள்ளத்தை இதைத்தான் பொங்குபல மதத்தினர் எங்குமுளான் யாவும் அறிவான் என்று அவனை விளக்குகின்றார்கள் என்று பாரதியார் பரசிவ வெள்ளத்தில் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். அப்ப இந்த வெள்ளம் நம்முடைய மனதுக்குள்ளே ஏற்பட வேண்டும் என்றார் சொன்னார்ல, அவனே தானே ஆகி என்ற அந்த வெள்ளம் நம்முடைய மனதுக்குள்ளே ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேண்டும் உபாயம் மிகவும் எளிதாகுமடா அப்படின்னு பாரதியார் பாடினார். காவி துணி வேண்டாம், கற்றை தடை வேண்டாம், பாவித்து நின்றால் போதும் பரமநிலை எய்ததற்கு. சாத்திரங்கள் இல்லை, சதுர்மறைகள் இல்லை, தோத்திரங்கள் இல்லை, உள்ளம் தொட்டு நின்றால் போதுமடா அப்படின்னு பாடினார். எங்கும் நிறைந்திருக்கும் சிவ வெள்ளம் என்னுள் வந்து பாயுதென்று சிந்தையில் நிற்கும் சுத்த அறிவே போதுமடா பாடினார். அப்போ நாமும் அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அது எளிதுதான். இப்ப நமக்கு என்ன அப்படின்னா இந்த இருவினை உப்பு இந்த மாதிரியான பக்குவத்துக்கெல்லாம் நாம எப்படி உயர்வது, நம்மளால உயர முடியுமா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அவர் சொன்ன மாதிரி காவி துணி வேண்டாம், கற்றை செட வேண்டாம், பாவித்து நின்றால் பரமநிலை ஏது இருக்கு. சாத்திரங்கள் இல்லை, சதுர்மறைகள் ஏதும் இல்லை, தோத்திரங்கள் இல்லை, உள்ளம் தொட்டு நின்றால். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அந்த 10வது சூத்திரத்துல ஏகனாகி அந்த மலபரியாவாகம் விட்டவருக்கு கூட மல வாசனைன்னு ஒண்ணு இருக்குமா. இந்த இறைவனை தரிசிக்கக்கூடிய நேரத்துல கூட நான் தரிசிக்கிறேன், இறைவன் அங்கு இருக்கிறார் என்று ரெண்டாக பிரித்து பார்க்கக்கூடிய, அதாவது இருவினை ஒப்பு பெற்று அந்த ஆன்மாக்கு கூட அந்த நினைப்பு அந்த இடத்துல விடாது வருமா. அத மல வாசனை சொல்லுவோம். அதாவது காயம் இருந்த டப்பால காயத்தை இருந்துட்டாலும் அந்த லேசா பெருங்காய டப்பா வாசனை இருந்துட்டு இருக்குமா இல்லையா? அத மாதிரி ஆன்மாக்குள்ள நான் உனது என்ற அந்த பிரிப்பு இருந்து கொண்டே இருக்குமா அந்த நிலையிலும். அப்ப அதுவும் போன பிறகுதான் அதைத்தான் தானே ஆகி. அப்ப அந்த இறைவன் இந்த உயிர் தன்னை மறந்து விட வேண்டும். தான் என்பது ஒன்று இல்லை, எல்லாமே இறைவன் தான் என்ற பக்குவப்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதற்கு முந்தின சுத்தர நமச்சிவாய மந்திரத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். அதை உள்ளுக்குள்ள நாம் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். நிச்சயமாக உனக்கு வந்து இறைவன் அருள்வான். இதை யார் சொன்னாங்க? இந்த ரெண்டையும் சொல்லிட்டு அந்த சொல்லி நமக்கு கிடைக்கும். அந்த கிடைத்த பிறகு உள்ள அனுபவம் என்ன என்பதையும் திருவாசகத்துல நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் சொன்ன பாடல்களோடு நான் நிறைவு செய்கிறேன். ஆனால் நேரம் ஆயிடுச்சு. அதாவது மாறி மாறி சொன்னால் போதும். நல்காது ஒளியான் நமக்கு என்று உன் நாம நயன நீர். நல்காது ஒளியான் நமக்கென்று உன் நாமம் பிதற்றி நயன நீர். மல்கா வாழா மல்கா வாழ்த்தா வாய்ப்புலனி வணங்கா மனத்தான் நினைந்து உருகி பல்காலும் பிதற்றி பரம பொன்னம் பலம் என்று ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே என்று மணிவாசக பெருமான் கோயில் மூத்த திருப்பதியத்துல கடைசியா பாடுவார். அந்த கோயில் மூத்த திருப்பதியும் கோயில் பதியும் வந்து அந்த 10வது சூத்திரனுடைய விளக்கம் அனுபவத்தை அப்படியே நமக்கு எடுத்து காட்டக்கூடிய. அது என்ன சொல்றாரு பாரு, இப்ப நமக்கு ஒரு வேலை வேணும். நாம ஒரு பையனுக்கோ பேரனுக்கோ வேலைக்கு ட்ரை பண்றீங்க. ஐயாவை தெரியும். அப்போ ஐயாவுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆளை பார்த்து போறோம். உடனே அவன் 4 தடவை போறான், 5 தடவை போறான். அவர் கமிட்டி மெம்பர்களெல்லாம் பார்க்கணும். கமிட்டி மெம்பர்களெல்லாம் பார்க்கணும். இப்படி ஒவ்வொருடையா பார்த்து 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 1 மாசம் 2 மாசம் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். கூடையில் ஒருத்த கேட்பாங்க, வேலை கிடைச்சிட்டாங்க போப்பா. நானும் போயிடுவேன், வாரம் விடாம கரெக்டா போயிடுவேன். போய் ஒவ்வொரு வேலையும் சொல்ல அவரை போய் பார்த்துட்டியா, அந்த மெம்பரை பார்த்துட்டியா, இந்த மெம்பரை பார்த்துட்டியா, எப்படியாவது கிடைச்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப தெரிஞ்சாடு எனக்கு செஞ்சிருவாங்க.
அப்படின்னு ஒரு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் நாம விடாது ஒருத்தர் இல்ல 5 பேர் இல்ல 10 பேருன்னா நாம என்ன தேடி தேடி என்ன செய்யறோம், ஓடி போய் நாம மாறி மாறி இருக்கோம். என்ன நம்பிக்கையில? இந்த வேலை கிடைச்சிரும், இவர் நமக்கு கட்டாயமா செய்திருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில. அந்த நம்பிக்கைய மணிவாசக பெருமான் சொல்றாரு, நல்காது ஒளியா நமக்கு என்று. இவன் நமக்கு நல்காமல் இருக்க மாட்டான், நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் அருளை தருவான் அப்படின்னு. நின் நாமம் பிதற்றி நயன நீர், அது எப்படி உருக வேண்டும் என்று சொன்னால், நமச்சிவாயை சொல்லணும்னா சரி, நான் 10 நிமிஷம் நமச்சிவாய் 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 அடுத்தால வேலையை பார்க்க போறோம்னு அந்த விளக்கு போடுவாங்க கோயில்ல போய் வேண்டுதல் சொல்லிட்டு. பஸ்ஸுக்கு நேரமாகும், அங்க இருந்து வருவாங்க, கடற்கல இருந்து விளக்கு எடுப்பாங்க, இது எடுப்பாங்க, தலைவராக எடுத்து கொட்டி வச்சுட்டு வேகமா ஓடி போயிடுவாங்க. ஏன்னா ஜோசி சொன்னாங்கன்னா விளக்கு போடணும். இது என்ன, இது விளக்கு போட்டாங்கன்னா போடாத. அப்போ மனம் ஒன்றணும். அதைத்தான் எப்படி சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நமச்சிவாய மந்திரத்தை நீ உச்சரித்தால் உனக்கு இந்த வினைகள் எல்லாம் இருவினை ஒப்பு உன்னுடைய மனத்திலே நிச்சயமாக அருளப்படும். நான் சொல்லல, மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். நல்கால் ஒளியான் நமக்கென்று நின் நாமம் பிதற்றி நயனனே மல்கா வாழ்த்தா வாய் குளரா பதட்டத்தை, அதாவது உருகி உருகி உருகி. திருவாசகம் என்னது? உருகி உருகி பாடுறது. சொன்னாட்டா, நாடகத்தால் உடனடியா நானும் வந்து வீடகத்தை புகுந்திருவான் விரைமிக பெறுகின்றேன். ஆடகத்தை மணிக்குன்றே இடையராத அன்பு உனக்கு என் ஊடகத்தை வந்தவர்கள் தந்தவிடம் பெருமானே அப்படின்னு சொன்னார். அடுத்தால இன்னொன்னு சொன்னாரு, நானும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் அழுதால் உன்னை. அப்படி அழுது இருப்போமா? நாம அப்படி அழுவோமா? இல்ல. அப்ப நம்ம எப்படி இருவினை ஒப்பு அந்த இடத்துக்கிட்ட போக முடியும்? அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டுறாங்க. சிவஞான சுவாமிகள் அந்த மாபாடியத்தில் அதைத்தான் ரொம்ப அருமையா விளக்குகிறார்கள். அப்படி விளக்கி அந்த ஏகனாகி தானே அதுவே தானே ஆகி என்ற ஒரு வார்த்தைக்கு அவர் 10 பக்கம் எழுதக்கூடிய விளக்கம். கட்டாயம் நீங்க ஐயா கிளாஸ் இருந்தீங்கன்னா அவரை சொல்ல சொல்லி கேளு, நிச்சயமா இந்த பாடலோட உங்களுக்கு தெரியும். அப்ப நல்காது ஒளியா நமக்கு என்று நாமம் பிதற்றி நயனனே மல்காது வாழ்த்தா வாய் உளரா வணங்கி வணங்கா எல்லாமே செய்யும். செய்யாயின் வாய்ப்பாட்டு வினைச்சங்க வணங்கான வணங்கின்னு அர்த்தம். மனத்தால் நினைத்து உருகி இல்லையா? அதற்கு பிறகும் பொன்னம்பலமே என்று சொல்லுவதற்கு உலகா நிற்கும். இவ்வளவு சொன்ன பிறகும் கொஞ்சம் கூட கிட்டத்தட்ட வராமல், உன்னிடம் வராமல், இந்த உலகத்தின் இன்பத்திலேயே உணர்ந்து கிடக்கின்ற இந்த உயிருக்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே என்று அப்படி நாம நினைந்து நினைந்து உருகி வேண்டணும் என்று சொன்னால், இந்த மத பரிபாகம் பெற்று இந்த உலக இன்பங்களிலே நாம தூக்காமல் அந்த பேரின்பத்தினுடைய வாயில் நமக்கு திறக்கும். அது அடுத்தால் அவர் மாறி நின்றனை கோயில் மூத்த திருப்பதிகம். அதுக்கு அடுத்தது என்னது? கோயில் பதிகம். மூத்த திருப்பதிகம், அடுத்தது கோயில் பதிகம். அதுல என்ன சொல்றாரு? மாறி நின்றனை மயக்கிடும் பஞ்ச புலனைந்தில் வழி 5 அடைத்தே. என்னைக்கு அந்த புலனைந்தின் வழி அடைச்சாச்சோ அன்னைக்கு அந்த அளவில் ஆனந்தத்தினுடைய வாயில் நமக்கு திறந்தாச்சு. மாறி நின்றனை மயக்கிடும் பஞ்ச புலனைந்தின் வழி அடைத்தே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி. வார்த்தையை பாருங்க, எழுபரஞ்சோதி. எழுது இல்ல, எழுன்று இல்ல, எழுபரஞ்சோதி வினைத்தொகை. அதுக்கு பிறகு இந்த 5 புலன்களுடைய வழியை அடைச்சாச்சுன்னா அந்த ஆனந்த ஊற்றுக்கு நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம் எதுவுமே எல்லாமே ஒரேதான். எழுகின்ற எழுந்த எல்லாத்துக்கும் எழுபரஞ்சோதி. மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்தே ஊறி நின்றுள் என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காணவன் தருணே. அதான் உள்ளவா காணும். இறைவன் எப்படி
எப்படிப்பட்டவன் என்பதை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலைக்கு நாம போக வேண்டும். அந்த உள்ளமாக காணக்கூடிய தன்மை வேண்டும் என்று சொன்னால் தானே, அதாவது அவனே தானே ஆகக்கூடிய உயிர் அந்த பக்குவ நிலைக்கு சென்றடைய வேண்டும். அதுலயும் ஒரு விளக்கம் சொல்வார். இது எது போல இந்த இறைவனோடு அளவில் ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய நிலை எதை போல என்பதற்கு ஒரு 13 எடுத்துக்காட்டுகளை சிவஞான சுவாமிகள் அவர்கள் சொல்றார். கிட்டத்தட்ட எதனால நமக்கு இந்த மாதிரி வரமாட்டேங்க, அது எதோட அதை ஒப்பிட்டு சொல்லலாம் என்பதை பார்ப்பார், காட்டுறார். வேற ஒன்றும் இல்லை. இந்த நிலைக்கு போன உயிர் இறைவனை தானேயாக நினைத்து அந்த இறைவனுடைய ஆனந்த சுரூபத்தை திளைக்கக்கூடிய அந்த நிலை எப்படிப்பட்டது? ரெண்டுமே ஒன்று என்று நினைக்கக்கூடிய நிலை அது எப்படி இருக்குங்கிறது ஒரு 13 உதாரணம் சொல்றார். குடகாயம் மகாகாயம் போலையா சொல்லுல, குடத்தில் உள்ள காற்றும் ஆகாயத்துடன் சேர்ந்தது போலையா, சிப்பியை வெள்ளி என்று பிரிந்து நாம் அறிவது போலவா, மண்ணும் குடமும் ஒரே குணமும் குணனியும் ஒன்றா இருக்குது அது போலவா, வெள்ளையும் தாமரையும் போல இதனால பண்பால் குணம் துணியாய் இருப்பதா, இப்படி ஒன்னொன்னா அடிக்கிட்டு பாலும் நீரும் போல அப்படி சேர்ந்து இருக்குதா, எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. தலைவனும் தலையும் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை போல அந்த சுகம் இருக்குமா, ஆனந்தம் இருக்குமா, இப்படி ஒன்றொன்றாக காட்டிக்கொண்டே வந்து சரி நண்பர்கள் இருவர் கலந்து உரையாடி அவர்கள் 2 பேரும் ஒன்றாக மகிழ்வது போல இறைவனும் இந்த ஆன்மாவும் சேர்ந்து மகிழுமா? அடுத்தாற் போல கேட்கிறாரு, ஆவும் ஆமாவும் போல ஒப்புமையால் அப்படி சேர்ந்திருக்குமா? இந்த எந்த நிலையுமே இல்லை. இவையெல்லாம் அது போன்ற உதாரணங்கள். ஆனால் இந்த இறைவனை அந்த உயிரானது பேரானந்த நிலையில் தான் அடைந்து அனுபவிக்கக்கூடியது எது போல என்று சொன்னால் கண்ணின் ஒளியும் புற ஒளியும் இல்லாது காணும் பொருளின் மீது நாம் எப்படி கவனத்தை செலுத்துகிறோமோ அது போல. சுருக்கம் விளங்குற ரொம்ப விளங்குனா உங்களுக்கு இன்னும் நேரம் ஆயிடும். அதாவது நமக்கு கண்ணுக்கு ஒரு பார்க்கக்கூடிய திறன் இருக்கு, அதுக்கு ஒரு ஒளி இருக்குது, உலகத்திற்கு ஒளி இருக்கு. இந்த ரெண்டும் சேரல அப்படின்னா நமக்கு எந்த பொருளும் என்ன செய்யாது, தெரியாது. இப்ப நான் ஒரு பொருளை பார்க்கிறேன், இந்த கேமராவை தான் பார்க்கிறேன். இப்ப நான் என்று நினைத்து கொண்டு இந்த கேமரா என்று நினைத்து கொண்டு பார்த்தேன்னா நான் வேற, கேமரா வேற, நான் அதை பார்க்கக்கூடியதை மொத்தம் பார்க்கிறேன். சரி, இந்த லைட்லாம் இல்லை அப்படின்னா இந்த கேமரா பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப இந்த ஒளி இருக்கு, அப்ப கண்ணொளி இருக்கு, ஆனால் புற ஒளி இல்லை, பார்க்க முடியல. சரி, நான் தேடிக்கிட்டு வரேன், கேமரா எங்க இருக்குன்னு தேடிட்டு வரேன். நம்ம வீட்டிலே ஒரு பொருளை தொலைச்ச பொருளை தேடிட்டு வரோம். முதல்ல இருட்டா இருக்கு, எங்களுக்கு தெரியல, லைட் வந்தாச்சு, கரண்ட் வந்தாச்சு, வெளிச்சம் வந்துருது, உடனே பார்க்கிறேன் அந்த பாட்டில் இருந்தா இருக்குன்னு பொழுது லைட்டும் தெரியல, கண்ணொளியும் தெரியல, நம்முடைய மனம் எதில் போய் லயிச்சிருது? காணும் பொருளில் போய் நின்றுது. இப்போ கண்ணொளியோ புறமொழியோ அங்கு செயல்படாது, தானே அந்த ஒளியை ரெண்டினுடைய விளைவாக அப்படியே தானாக நாமே அதை காண்பது போல உணர்கிறோம். அந்த பிற ஒளிகளை அந்த இடத்துல நாம் உணர்வது இல்லை. அதுபோல இறைவன் என்ற ஒன்றை ஏகராணி இருக்கக்கூடிய நிலையிலே அந்த உயிர் உணர்வினை என்று தான் ஒன்று, இறைவன் ஒன்று, அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டான் என்ற ஒரு நிலையில அந்த உயிரானது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்காது என்பதை சிவஞான சுவாமிகள் மிக அழகாக நமக்கு விளக்கி காட்டுவார்கள். அதைத்தான் மணிவாசக பெருமான் அந்த திருவாசகத்துல கோயில் திருப்பதிகத்துல இப்படியே ஒன்னொன்னா என்னுள் எழுபரவி உள்ளவா காணவது அல்லே என்று சொன்னார் இல்லையா? அந்த உள்ளவாறு காணக்கூடிய தன்மை அப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில காணும் கண்ணொளியும் புறமொழியும் இருந்து அந்த பொருளின் மீது நம்முடைய உயிர் லயிப்பது போல அந்த இடத்தில் நான் வேறு சிவன் வேறு என்று நினைத்தால், நான் சிவனாக கண்டால் அங்கே அந்த ஆனந்தம் இல்லை, நானும் சிவனுமாக கண்டால் அந்த ஆனந்தம் இல்லை. அதை எளிதாக ஞாதா என்பார்கள். ஞாதா என்றால் காண்பவர், ஞாதா ஞானம் ஞேயம் என்ற மூன்றாக சுவாமிகள் அதை சுட்டி காட்டுவார். ஞாதா என்றால் காண்பவர், அடுத்தது ஞானம் என்றால் காணக்கூடிய அறிவு,
ஞேயம் என்றால் தானே காண்பதாக நினைக்கக்கூடிய நிலை. இந்த மூன்றும் இல்லாத அந்த பொருளாகவே நாம் நினைக்கக்கூடியது அந்த நிலைதான் பேரானந்தம். அந்த பேரானந்தம் என்பது அந்த உயிருக்கு என்றும் நிலைத்திருக்கக்கூடியது. அதைத்தான் மணிவாசக பெருமான் சொன்னார், இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து என் உள்ளத்தில் எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதிமத்தின்மை. அந்த நீயலால் பிரிதிமத்தின்மை என்பதை நாம உபச்சார வார்த்தைகளாக சொல்லுவோம், தவிர நாம உணர்ந்து சொல்வதில்லை. எல்லாம் நம்ம சிவன் அருள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்புறம் நான் சாதிப்பதான் நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிடுவேன். நான் இதை செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா ஐயா என்ன சொல்றாரு சார், நீங்க நல்லது இல்லை சார், எல்லாம் கடவுள் அருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லுவேன், நீங்க முறைவீங்க ஐயா பாராட்டினாங்க அப்படின்னு. அப்ப எல்லாம் சிவன் அருள் நினைச்சா எனக்கு இதை பாராட்டாக என்ன செய்யக்கூடாது, எனக்கு தெரியக்கூடாது. அதுதான் இன்று இருள் கடித்து என் உள்ளத்தில் எழுகின்ற ஞாயிறை கொண்டு நின்றனின் நன்மை நினைப்பற நின்றே நீயலால் விருது கொண்டு பத்தின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே ஒன்று நீ இல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிவிப்பாரே. அதுல சென்று சென்று அணுவாய் தேய்ந்து என்பதற்கு எழுவாய் எது என்று சொன்னால் நம்முடைய அறிவு. அந்த சிற்றறிவு, நாம அறிவு தான் என்ற முனைப்பில் இருக்கும் பொழுது நம்முடைய அறிவு நமக்கு பெரிதாக தெரிகிறது. நாம் இல்லை என்று சொல்லும் பொழுது நம்முடைய அறிவு அப்படியே அணுவாக தேய்ந்து இறைவனோடு அறிவோடு அது ஒன்றாக சேருவதுதான் திருவடி சூட்டுதல். இந்த இறைவன் அறிவோடு நம்முடைய சிற்றறிவு இணைந்து இறைவன் அறிவாக தோன்றவன். நம்ம அறிவாக நானும் அறிவேன் என்று நினைக்க கூடாது, இறைவன் அறிவாக தோன்ற வேண்டும். அதுதான் மணிவாசக பெருமான் இன்று இருள்களின் உள்ளத்தில் எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ எல்லாம் பிரிதுமத்தன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்புறத்துறை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருமே அறிவிப்பாரே சொல்லிட்டு கடைசியா அந்த ஆனந்த வெள்ளத்தில் ஒரு பாடலை சொல்றாரு. கண்டது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார்களோ சதுர அந்தவெல்லா ஆனந்தம் பெற்றே யாது நீ பெற்றது ஒன்று உண்டு என்பார். சிந்தையே கோயில் கொண்ட எந்தையே சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே யான் இதற்கு ஓர் கைமாறே. இந்த பேரானந்தத்தை எனக்கு நல்கியதற்கு உனக்கு கைமாறி செய்வதற்கு எதுவுமே இல்லையே என்று எல்லாம் இறைவனே என்று நினைத்தால் அந்தமில் ஆனந்தத்தில் நாமும் கிடைக்கலாம். நாம் கிடைப்ப, அதாவது கைமாறு செய்ய முடியலன்னு மூணு இடத்துல தான் மணிவாசக பெருமான் சொல்றார். ரெண்டுமே கோயில் மூத்த திருப்பதி உள்ளதான். என்ன எல்லாமே இன்பமா இருக்கு, நான் இதற்கிலே ஒரு கைமாறு இருப்பாரு. அடுத்த இந்த தந்தனை சொல்லுவாரு. இன்னொன்னு நம்ம வெண்பா ஒன்று இருக்கு, இந்த வெண்பால சொல்லுவாரு. அதாவது அந்த பண்டாய நான்மறை அதுல கைமாறே அப்படின்னு முடிப்பார். நான் இதற்கெல்லாம் ஒரு கைமாறே என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு. அப்ப இறைவனுக்கு நாம எந்த கைமாறும் செய்ய இயலாது. அந்த பேரானந்தத்துக்கு கிடைக்கலாம் என்பதுதான் தந்தது உந்தன்மை கொண்டது எந்தன்மை சங்கரா யாரோ சதுரர் அந்தமில்லா ஆனந்தம் யான் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று உண்டு என்பார் என்று அந்த அந்தமில்லா ஆனந்தத்தை அனுபவித்த தன்மையை மணிவாசக பெருமான் அவர்களுக்கு உணர்த்துகிறார். அந்த அந்தமில்லா ஆனந்தத்தை நாமம் அடைவதற்கு சிவன் நாமத்தை சொன்னாலே போதும். அப்பர் சுவாமிகள் சொன்னது போல 5 நாள் இயற்றப்பட்ட ஆற்றல் பெற்று அதனோடு வாழும் 5 நாள் அடற்பட்டுங்கு ஆதனே 5 நாள் உயிக்கும் வண்ணம் உய்ய கொண்டாய் இல்லையா? 5 நாள் பொலிந்த சென்னி அதிக நீரட்டானே என்று சொன்னார். அப்ப 5 நாள் இயற்றப்பட்ட ஆக்கை 50 பூதங்களால் இயற்றப்பட்ட ஆக்கை அதனோடு வாழும் 5 நாள் இடர்பட்டுங்கு ஆதனே அதனோடு வாழக்கூடிய 5 புலங்களால் இடர்பட்டவனுக்கு உய்ய வேண்டும் என்று சொன்னால் எதனால் முடியும்? 5 நாள் இல்லையா? 5 என்பது பஞ்சாக்கர மந்திரம் நமச்சிவாய 5 நாள் உய்ய கொண்ட 5 நாள் பொலிந்த சென்னி அதிகை வீரட்டனாரே என்று சொல்வது போல அந்த பஞ்சாக்கர மந்திரத்தை மணிவாசக பெருமான் சொல்லுவது போல
நல்காத ஒளியால் நமக்கு என்ற உறுதியோடு என்னாலும் சொல்லிக் கொண்டே வந்தால் அந்த அந்தமில்லா ஆனந்தத்தை நாமும் நம்முடைய உயிரான நம்முள் இறைவனுடைய உயிரானது அனுபவிக்க இயலும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நான் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி மிக அருமையான ஒரு அந்த சபை இதில் நீங்க சொல்ற அந்த பேரானந்தத்தை இந்த அனுபவித்தாரு அது சொல்லுவாரு. அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கும் பொழுது தானேயாகி எப்படின்னா அந்த உயிர் தானாக நினைக்காமல் அதுவே இறைவனாக இறைவனின் இரு அருள் கடலுக்குள்ளே நின்று தானாக இல்லாமல் இறைவனாகவே தன்னை பாதித்து நினைக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல இங்கே சித்தாந்த செம்பலுடைய இரு பாதங்களுக்கு இடையே நான் இருந்து கொண்டு அந்த அவர்களுக்கு போடக்கூடிய இந்த சிவஞான போதத்தினுடைய ஒரு தெளிவுரை நானும் சொல்ல பெற்றேன் என்ற ஒரு இதோடு அவர்களாகவே நான் நினைத்து இங்கே மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அந்தமில்லா ஆனந்தம் என்னுள்ளும் வந்து கொண்டு நினைப்பு கொண்டிருக்கிறது. இதுவரை கேட்ட அடியார் பெருமக்கள் அனைவரும் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்து இந்த எளியனுடைய உரையில ஒரு சிறு விஷயம் உங்களுடைய மனதிலே பதிந்திருக்குமே ஆனால் அதுவே எனக்கு நிறைந்த மகிழ்வை தரும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் மனம் பொழிமைகளால் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நமது சிறப்பு சொற்பொழிவாளர் ஐயா அவர்கள் வஞ்ச புலனைந்தின் வழியினை அடைத்து பெருமான் அன்றி எதுவும் இல்லை, நீ அன்றி மற்றொன்று இல்லை என்னும் உணர்வை பெற்று திரிபடி ஞானமற்ற நிலையை அடைந்து பெருமானை வழுத்தினால் அந்தமில ஆனந்தத்தை பெறலாம் என்பதை எடுத்து சொன்னார்கள். அன்னார் அவர்கள் இந்த சிறப்பு சொற்பொழிவாற்றியதற்காக அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்தபடியாக குரு நந்தியுரை நவிலுவதற்காக நமது துணை தலைவர் அவர்கள் நலசிவம் ஐயா அவர்கள் வருகிறார்கள். என்னுடைய வரவேற்புரையில் 2-3 பெருமக்களை சொல்ல மறந்துவிட்டேன். ஒன்று திருவாவடுதுறை ஆதீன சமய பரப்புனர் அம்மா கோமதி திருநாஸ் அவர்களை வருவதற்கு வரவேற்பதில் நான் சொல்ல மறந்துவிட்டேன், அவருக்கு வருந்துகிறேன். அடுத்து திருவள்ளூர் கல்லூரியின் பேராசிரியர் சுயநிதி பிரிவு முனைவர் சவிதா அவர்களை செயல்படுத்தி சார்பிலே வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து திருவள்ளுவரை அம்மை மைய சித்தாந்த மைய அமைப்பாளர் திருமுறை மைய சித்தாந்த மைய அமைப்பாளர் ஐயா பழனியாண்டி ஐயா அவர்களை செயல்படுத்தி சார்பிலே வருவது என்று வரவேற்கிறேன். இந்த 3 நபர்களையும் சொல்ல மறந்ததற்காக தவறுக்கு வருகிறேன். கல்வி வளர்ந்து இடரினும் தளரினும் எனது நோய் உணவினும் உணவடி தொழுதுணவி கடல்களில் அமுதோடு கலந்து நெஞ்சை மிடரில் அடக்கிய வேண்டியன் வேரியன் இதுவோ என்னை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ ஒன்று இன்னதொரு ஆவடுதுறை அரணின் அந்த ஆவடுதுறை அரணின் பொற்பாதங்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இன்று சிவஞான சுவாமிகள் ஆலயத்தில் புனித இடத்தில் நாம் எல்லோரும் கூடி பூஜைகள் செய்து தந்த கோமதி நாயகம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான அன்பான நன்றியை தெரிவிக்க முடியும். பள்ளியின் இசையாம் பள்ளியின்பால் நன்றி செய்யும் பாதையின் சுவையாம் இன் சுவையும் கண்ணின் அதுபோல இந்த மண்ணின் பண்பின் சுவையாம் நல்கி செய்யும் பாலின் சுவையாம் இந்தி செய்யும் கண்ணின் பயனாம் கண்ணின் பயனாம் பெருவழியும் கருத்தின் பயனாம் எழுத்தையும் விண்ணின் பயனாம் பொழிமலையும் வேதத்தின் பயனாம்
எழுத்தைந்தும் சைவமும் போல் இந்த மண்ணின் பயணம் சித்தாந்தமும் திருமலையும் எங்களுக்கு வைத்துவிட்டுக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஐயா சண்முகம் ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றி தெரிவிக்கப்படுகிறேன். அம்பை எங்களுடைய திருமுறை பேராசிரியர்களான திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களையும் திரு கவிதா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கப்படுகின்றேன். தொகுப்புரை வழங்கிய விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரை நல்கிய துணைத் தலைவர் திரு வி முருகன் அவர்களுக்கு சைவநிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை தந்த சிறப்பு எங்களை பெருமைப்படுத்திய திரு சித்தாந்த பேராசிரியர் திரு முருகலிங்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடையன் திருவள்ளூர் கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பை திருக்குறள் அறக்கட்டளை பொருளாளர் திரு நாராயணநாதன் தம்பதியுடன் வந்து பெருமை சேர்த்தார் எங்களை, அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பழனியாண்டி ஐயா மற்றும் இங்கு வந்து பெருமை சேர்த்த நிகழ்ச்சிக்கு பெருமையில் வந்த ஓதவாமூர்த்திகள், அடியார்கள், பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய சைவநிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கண்காணிப்பாளர், எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கின்ற கண்காணிப்பாளர் திரு சொலிமுத்து ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு அது எல்லா அனைத்து நிகழ்வுகளிலும் மகேஸ்வர பூஜைக்கு முன்னின்று தானாக முன்வந்து உதவி செய்கின்ற ஆவுடையப்பன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய சக மாணவரும் திரு KT சுப்பிரமணிய அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பயணித்த சித்தாந்தத்தில் என்னுடைய பயணிக்கிறவர் திருமதி கவிதா அம்மா அவர்கள் அம்பையில் எனக்கு திருமுறை ஆசிரியராக இருக்கின்றார். அவருக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சக மாணவியும் வெகு தொலைவிலிருந்து வந்து கொண்டு வகுப்புகளுக்கு வந்து கொண்டிருக்கும் திருமதி உஷா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை சைவநிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து, மேலும் இங்கு வருகை தந்து திரளாக வருகை தந்து இந்த அந்தமில் ஆனந்தம் என்று அதை பரிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக திரு கல்யாண சிவகாமிநாதனை பற்றி கூறுவது வந்து நானே எனக்கு நன்றி சொல்வது போராகும். அவர் இறந்தவுடன் என்னுடைய தாய்மாமன், எனக்கு 1.5 வயது இளையவர். வளர்ந்தவுடன் என் தங்கையை திருமணம் கொண்டதினால் மைத்துனர், ஆனால் என்றும் என்னுடைய நண்பர். அவருடைய உரையை நான் கூறுவது எப்படிங்கிறது வந்து முறையில்லை, இருந்தாலும் மிக அழகாக மிகவும் அந்த பள்ளி ஆசிரியர் என்ற அந்த இதனை அன்பாக அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள். அவருக்கு சைவநிலையத்தின் கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சைவ சித்தாந்த இயக்குனர் திரு கந்தசாமி அவர்களுக்கு, அவருக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கப்படுகிறோம். திரு கல்யாணேஸ்வரநாத் அவர்கள் அவருடைய துணைவியார் சங்கரவுடைய அம்மாவை கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம், எங்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கும். இருந்தாலும் அவர்களுக்கு வருகை வராத இருந்த அவளுக்கு என் தங்கை ஆசைகளை கூறிக்கொண்டேன். நன்றி. இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு என்ன பேசுவது தெரியல. அவர் சொற்பொழி ஆற்றுகிற போது அவர் இது வரைக்கும் வந்து திருவள்ளூர் கழகத்தில் பேசியிருக்காரு, கம்பன் கழகத்தில் பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் எங்கள் கோயில்பட்டி, கழுகுமலை, மதுரை, தென்காசி இதெல்லாம் பேசியிருக்கிறாரு. அவருடைய கூட்டத்துக்கு போய் நான் பேசியிருக்கிறேன். ஒரு இதாகத்தான் நம்ம இதாகத்தான் பேசியிருக்கேன் தவிர இன்று ஒரு உறவினராக நான் எங்குமே சென்றது கிடையாது. இன்று அவருக்கு வாழ்த்துறை சொல்ல நன்றிகளை சொல்லவும் போது சிறிது ஆங்கிலத்தில் சொன்னால் ஐ எம் ஃப்ளம்பிங், உலகிலேயே மன்னிக்க வேண்டும். ஸோ இந்த வாய்ப்பினை தந்த சைவநிலைய வயதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரை கொடுத்துள்ளேன். அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் மாகேஸ்வரர் பூஜை முடிந்தவுடன் மாகேஸ்வரர் பூஜை வந்து
தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கைவினைக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இறுதி நிகழ்வாக வாழ்த்தும் குறுமரபு வாழ்த்தும். வான்முகில்வளாது தெய்வ வழிவளம் சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய்ய கோயிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நல்தவம் வெள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாகும் பொள் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நிரூழி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம். கடையாமம்